கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்னிடம் இருப்பதாக. நல்ல சமாரியனின் ஓமையை இன்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். இது குறிப்பாக சட்ட வல்லுநர் ஒருவர் எழுந்து தான் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். முக்கியமான கேள்வி, ஆழமான கேள்வி. நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும்? தன் வாழ்வு முழுவதும் நிலையாயிருக்க, இறந்தாலும் நிலையாயிருக்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஒரு அழகான உவமையை சொல்லுகிறார். என் அயலான் யார்? இந்த அயலான் யார் என்பதை மிக அழகான ஒரு தத்துருவமான ஊமை வழியாக நமக்கு சொல்லுகிறார். எரிக்கோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு இறங்கி செல்கின்ற வேளையில் கல்வர் கையில் அகப்பட்ட ஒரு சகோதரன். லேவியனும் குருவும் அந்த மனிதனை பார்த்து வேறு பக்கமாக செல்கிறார்கள். அங்கே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியன் மட்டும் இறங்கி தன் வாகனத்தை நிறுத்தி வாகனத்தில் அவனை ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்று அவனுக்கு தேவையானதை செய்துவிட்டு, அதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் வரும்பொழுது அதிகமாக செலவானால் தான் திருப்பி கொடுப்பேன் என்ற உறுதியையும் கொடுத்துவிட்டு செல்கிறான். இதில் அடிப்பட்டவனுக்கு யார் அயலான்? நல்ல சமாரியன். நல்ல சமாரியன் அயலான். யாருக்கு அயலான்? தேவையில் இருக்கின்ற எல்லாருக்கும் அயலான். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்லுகின்ற போது, இந்த இதயம் பார்த்தது, சமாரியனுடைய இதயம் பார்த்தது, அது தன்னுடைய பயணத்தை நிறுத்தி உதவி செய்தது. இந்த லேவியரும் குருவும் பார்த்தார்கள், கண்களால் மட்டும் பார்த்தார்கள், இதயத்தால் அவர்கள் பார்க்கவில்லை. இதயத்தால் பார்க்காததனால் அவர்களால் அந்த மனிதனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் இதயத்தால் பார்க்க வேண்டும், நிறுத்தி பார்க்க வேண்டும், நிறுத்தி உதவி செய்ய வேண்டும். இந்த ஒரு செயல்பாடு இருக்கின்ற போது சமுதாயத்தில் அமைதி ஏற்படும். தேவையில் இருக்கின்ற அயலான் எல்லாரும், தேவையில் இருக்கின்ற அனைவரும் என் அயலான். எல்லாருமே எந்த மூலையில் எந்த பகுதியில் தேவையில் இருக்கின்றானோ அவன் என் அயலான். எனவே இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மறை உண்மைதான் இயேசு ஆண்டவர் நமக்கு தருவது. எனவே தான் உலகத்தின் எந்த மூலையிலும் ஒரு சகோதரன் அடிபட்டாலும் கிறிஸ்தவனின் இதயம் துடிப்பது காரணம் அதுதான். இதயம் துடிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னால் இயன்ற உதவிகளை காரித்தாஸ் வேர்ல்டு, காரித்தாஸ் இந்தியா, காரித்தாஸ் ஏஷியா என்று பிறநல சேவையோடு தன் கரங்களை நீட்டிக்கொண்டு செல்கின்ற திருச்சபையினுடைய இதயத்தின் பின்னால் இருக்கின்ற அற்புதமான மொழிகள் இவைகள்தான். தேவையில் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் என் அயலான். அதே நினைவுகள் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மனதிலும் ஓட வேண்டும், ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். எனவே தேவையில் இருக்கின்ற அனைவரையும் நாம் இதயத்தால் பார்த்து நிறுத்தி உதவி செய்ய கற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை எம்மை போற்றுகிறோம். விண்ணகம் சென்று நிலைவாழ்வு பெற வேண்டுமென்றால் எங்கள் இதயத்தால் நாங்கள் பார்க்க வேண்டும். எங்கள் பயணத்தை நிறுத்த வேண்டும்.
அயலானுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த அற்புதமான பொன்மொழிகளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே ஆண்டவரே, மக்கள் நன்றி சொல்கிறோம். இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி கிறிஸ்துவை எங்கள் அயலானில் காண வரம் தார். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.